கால். நம்மளோட நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். நம்மளோட நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நீங்களும் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ப்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வாகாப் சார் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஃபீட்பேக்கும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ரொம்பவே உபயோகமா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இன்னைக்கு என்ன ப்ரெஷர் பாயிண்ட் பற்றி சொல்ல போறீங்க டாக்டர்? ஆக்சுவலி நம் உடலினுடைய அந்த ஜெனரேட்டிவ் ப்ராசஸ் அதுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. சரி, நமக்கு நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன்ஸ் நல்ல அதிக அளவில் கிடைச்சாதான் நம்முடைய செல்கள் எல்லாமே புத்துயிர் பெறும். ஸோ அப்போ நமக்கு பல கோடி செல்கள் நம்ம உடம்பில் இருக்குது. அதில் ஒவ்வொரு நாளுமே செல்கள் அழிந்துக்கிட்டு இருக்குது, மீண்டும் அது உருவாகிக்கிட்டு இருக்குது. இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏஜிங் ப்ராசஸே நமக்கு இருக்காது. எந்த அளவுக்கு நம்ம செல்கள் அழியுதோ அதே அளவுக்கு உற்பத்தி ஆகும்போது we can postpone the aging process. இதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது பிராணாயாமா. இன்றைக்கி பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன் ஆக்சிஜனுடைய அந்த கண்டென்ட்டே அட்மாஸ்பியரில் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு தூய்மையான காற்றை சுவாசிக்கக்கூடிய வாய்ப்பு குறையுது. எப்படி நம்ம இப்போ தண்ணியெல்லாம் விலை கொடுத்து வாங்கி குடிக்கிறோமோ அதே மாதிரி சென்னையில் கூட ஆக்சிஜன் பார்லர்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆக்சிஜன் பார்லருக்கு போய் நம்ம ஆக்சிஜனை சுவாசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ ஆக்சிஜனேஷன் நமக்கு ப்ராப்பராக கிடைக்கணும்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நுரையீரல்கள் சரியாக இயங்கணும். நுரையீரல்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது பாதிப்புகள் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பாதிக்காமல் இருப்பதற்கு அதை ப்ரிவென்டிவாக நாம் அந்த பாதிப்புகளை தடுப்பதற்கு நம்ம உடம்புல ஒரு நல்ல புள்ளி இருக்குது. இந்த புள்ளி நம்முடைய கைகளில் கட்டை விரலிருந்து ஒரு 1.5 இன்ச் கீழே இந்த இடத்துல இருக்குது. இந்த புள்ளியில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் நம் நுரையீரலினுடைய செயல்பாட்டை அதிகரிக்கும், பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கும். ஸோ இந்த புள்ளியினுடைய எண் லங் 7 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்டில் ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். இல்லைனா ப்ரானிக் ப்ரெஷர் அப்படிங்கிற மெத்தடில் நம்முடைய சுவாசத்தோடு ஒருங்கிணைத்து ஒரு 14 முறை அந்த புள்ளிகள் அழுத்தம் கொடுத்தாலும் நமக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படும். நம்முடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும்போது நோய்களே நம்மளை அணுகாது. அந்த அளவுக்கு நமக்கு இது ஒரு ப்ரொடெக்டிவாக ஒர்க் பண்ணும். ஓகே டாக்டர், உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப். ஆக்சிஜன்ன்றது இன்றியமையாத ஒரு விஷயம். அந்த ஆக்சிஜன் இன்டேக்கை இன்னும் பியூரிஃபை பண்ணுறதுக்காகவும் பல யூசஸ் நமக்கு கிடைக்கிறதுக்காகவும் டாக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லியிருக்காரு. லங் 7ன்றது கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து முதல் நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வேணி, திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் வாகாப் லைனில் தான் இருக்காரு. நான் கன்சீவாக இருக்கேன், ஆனால் அவன் ஸ்டொமக் பெயின் இருந்துகிட்டே இருக்குது. அம்மா கன்சீவாக இருக்கீங்க, என்ன பண்ணுதுன்னு சொல்கிறீங்க? ஸ்டொமக் பெயின் இருந்துகிட்டே இருக்குது. அடி வயிற்றுல இருக்க அம்மா வலி? அடி வயிறு இல்லை, லெஃப்ட் சைடு இல்லாட்டி ரைட் சைடு இல்லாட்டி அப்பர் அப்டமன்ல பெயின். எத்தனை மாதமாம்மா இப்போ கன்சீவாக இருக்கீங்க? இப்போ தான் 45 டேஸ் ஆகுது. நீங்கள் இமீடியட்டாக ஒரு கைனிக் டாக்டரை பார்க்கணும். நீங்கள் எத்தனையாவதுக்கு இப்போ ஃபஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம் அபாசம் ஆகிட்டு இப்போ செகண்ட் டைம் கன்சீவாக இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு லேடி டாக்டரை பார்த்து இது கன்செப்ஷன் தானா, அந்த 45 டேஸ்க்கான அந்த க்ரோத் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணுங்கம்மா. ஏன்னா இப்போ கன்சீவாக இருக்கிற நேரத்தில் நம்ம எந்த பாயிண்ட்ஸும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகே சார். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் மணப்பாறை பக்கத்துலேருந்து கால் பண்ணுறேன் மேடம், திருச்சி மாவட்டம். ஓகேம்மா, உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. உங்களோட பிரச்சனை என்னன்னு நீங்க தொடர்ந்து சொல்லலாம். சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு இரகுலர் பீரியடாக போயிட்டு இருக்கு சார். சார், இரகுலர் பீரியடாக போயிட்டு இருக்குங்க சார். எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கா? பீரியட் இர்ரெகுலராக இருக்கு. வயசு என்ன உங்களுக்கு? இப்போ 27 ஆகும் சார். மேரிடா? என்ன பண்ணி 6 வருஷம் ஆயிடுச்சு. மேரிடுங்க சார். குழந்தைங்க? குழந்தை ஒரு பொண்ணு பிறந்து 3 வயசு ஆகும் சார். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குங்க சார். சரிம்மா, பொதுவாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லக்கூடிய
அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அக்யூபங்க்சரில் வந்து நீங்கள் டெஃபினட்டாக ஒரு முழுமையான நிவாரணம் பெற முடியும். இந்த சிகிச்சை, இந்த அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட பிறகு நீங்கள் ஒரு செகண்ட் பேபி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கன்சீவ் ஆகலாம். குழந்தையினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். டெலிவரி கூட நார்மலாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. டைம் பீயிங் இந்த ரெகுலாரிட்டியில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ப்ரெஷர் பாயிண்ட் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ப்ளீன் 6 அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அந்த பாயிண்டில் வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெகுலாரிட்டி மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணுக்கால் மூட்டிலிருந்து ஒரு 3 இன்ச் மேலே இருக்கக்கூடிய புள்ளி. ஸோ இந்த புள்ளியில் நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் தினசரி அழுத்தம் கொடுத்துட்டு வாங்க. ஒரு டாக்டரை நேரில் பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு இன்னும் விரைவான பலன் தரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர் சொன்ன ப்ரெஷர் பாயிண்ட்டை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உபயோகப்படுத்துங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் வேலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, உங்களோட பிரச்சனை என்னன்றதை நீங்கள் தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் இருக்காங்க, டாக்டர் கிட்ட பேசலாம். சரிங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்கள் பொண்ணுக்கு சார் சின்ன குழந்தையிலேருந்தே இந்த வாந்தி மயக்கம் ப்ராப்ளம், அடிக்கடிக்கு தலை சுத்தல் வருது. குழந்தையிலேருந்தே இருக்கு அந்த ப்ராப்ளம். அது வந்து நாங்கள் எங்கெங்கயோ பார்த்தோம், ரத்தத்தினால அப்படி இருக்கு. நாங்கள் இப்போ இடையில 2 மாதத்துக்கு முன்னாடி சிஎன்சியில் கூட பார்த்தோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேனும் எடுத்தோம். இப்போ என்ன வயசுமா? இப்போ 16 வயசு நடக்குது சார். நீங்கள் வந்து ஒரு டாக்டரை நேரில் பாருங்கம்மா. ஏன்னா இது ஒரு கொஞ்சம் குரானிக்காக நாள்பட்ட பிரச்சனையாக சொல்கிறதால நம்ம நாடி பரிசோதனை செய்து என்ன பிரச்சனை, எதனால் இந்த கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மாத விலக்கெல்லாம் ஒழுங்காக இருக்கா? அதெல்லாம் ஒழுங்காக இருக்கு சார். ஒழுங்காக இருக்கு டாக்டர். என்ன செய்கிறாங்கம்மா? படிக்கிறாங்களா? நின்றுட்டு இருக்கிறா படிப்பு. இந்த ப்ராப்ளம் அடிக்கடிக்கு வர்றதுனால ஸ்கூலுக்கு போகல, நின்ட்டா. ஸோ நீங்கள் இந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் ஒரு நேரில் ஒரு டாக்டரை சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கிறது தான்மா நல்லது. ஒரு டாக்டர் நேரில் பாருங்கள். அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே அக்யூபங்க்சர் மூலமாக அற்புதமான நிவாரணங்கள் கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், பல நேர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக எல்லாருக்குமே ஒரு வலி அப்படின்னு வந்த பிறகு தான் டாக்டர் போய் அணுகணும்ன்ற ஒரு முறை இருக்குது. வலி வந்தால் உடனே மாத்திரைகள் எடுத்துக்கலாம். மாத்திரை இல்லாமல் நம்மளுக்கு குணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்ன்ற ஒரு விஷயம் தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. பட் இந்த அக்குபஞ்சர் மூலிமா ஒரு தனி அவேர்னஸை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி நாள்பட்ட வியாதிகளுக்கு எத்தனை நாள் நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா கியூர் கிடைக்கும்? சரி, பொதுவாகவே எந்த நோயாக இருந்தாலுமே எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அசியூம் பண்ணலாமே தவிர நோயாளியினுடைய தன்மைக்கு ஏற்ப தான் நிவாரணம் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து 10 வருஷமாக பிரச்சனை இருக்கும். அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய க்ரானிசிட்டி, எவ்வளோ நாளாக அந்த நோய் இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வாழ்க்கை முறை, இதையெல்லாம் அனுசரித்து தான் நாம் வந்து அவங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். ரெண்டாவது, இட் இஸ் ஆல்வேஸ் பெர்சோனா ஸ்பெசிஃபிக். ஒரு மனிதருக்கு ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு கிடைக்கும் அதே நிவாரணத்தை வந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதனால் நோயினுடைய தன்மை, அந்த நோயாளியினுடைய மற்ற சூழ்நிலைகளை அனுசரித்து தான் நம்ம வந்து இந்த பீரியடை டிசைட் பண்ண முடியும். ஆனாலும் நம்முடைய இப்போ டாக்டர் வஹாப்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம், எவ்வளவு நாள்பட்ட நோயாக இருந்தாலும் பேசிக் அப்சர்வேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாட்கள் சிகிச்சை எடுக்க சொல்கிறோம். அந்த 15 நாட்களில் அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலன்னா நாங்கள் அந்த சிகிச்சையை தொடர்ந்து செய்கிறதில்ல. காரணம் என்னென்னா, ஏற்கனவே நம்மக்கிட்ட வர்றவங்க பலவிதமான சிரமங்களுக்கு உட்பட்டு ஒரு மன வருத்தத்தோடையும் வேதனையோடு தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த 15 டேஸில் கிடைக்கக்கூடிய நிவாரணம் தான் வந்து அவங்களுடைய குணம் அளிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கேல். ஸோ இந்த 15 டேஸ் அப்படிங்கிறது பேசிக் பீரியட். நிச்சயமாக எவ்வளோ நாள்பட்ட நோயாக இருந்தாலும் அவங்களுக்கு குணம் கிடைக்கும். நோயினுடைய தன்மைக்கு ஏற்ப அதுக்கப்புறம் ஒரு 6 வீக்ஸ் சிகிச்சையை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். எப்போவுமே பெரும்பாலும் என்ன கேட்குறாங்க, ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட் கூட, டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நான் இனிப்பெல்லாம் சாப்பிட்லாமா, ஃபுட் ஸ்டைலில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம வியூவர்ஸ் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சர்க்கரையோ இனிப்பையோ உணவு கட்டுப்பாடுகளை தளர்த்திக்கிறதுக்கோ ஒரு சிகிச்சையே கிடையாது. நம்முடைய லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இருக்கணும். நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நம் உடலுக்கு ஏற்றதாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நோய்கள் வராமல் இருக்கும். அதனால் இந்த கன்ஃபியூஷன், ஒரு சிலர் வந்து சிகிச்சையையும் ஃபாலோ மெயின்டெனன்ஸையும் கம்பைன் பண்ணி யோசிப்பாங்க. அதனால்
சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான். நாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்த பிறகு நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய சில வாழ்க்கை முறையில் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாற்றங்களே போதுமானது. உதாரணமாக ஒரு மாடரேட்டான ஒரு எக்ஸசைஸ், டயட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறவங்க டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. சொல்லுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சி மலைக்கோட்டை பக்கத்துல இருந்து பேசுறோங்க. ஓகே சார், இப்போ உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் வாகாப் லைன்ல தான் இருக்காரு. எனக்கு சொல்லுங்க. டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார், டிவி பார்த்து பேசாதீங்க, மொபைல் போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். சரிங்க மேடம். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் எனக்கு ஒரு 6 வருஷமா சரி, சுகர் இருக்குங்க சார். ஓகே ஓகே. அது வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இருக்கேன் சார். ம். அங்கே வந்து நாள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா 280 இருந்துச்சுங்க சார். சரிங்க. மறுநாள் ப்ரைவேட்டில் எடுத்து பார்த்தா 160 இருந்துச்சுங்க. சரிங்க. இது என்ன ப்ராப்ளம் சார்? அதாவது இங்கே அடிப்படையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சுகர், பிபி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பரிசோதனை செய்கிறோம் இல்லையா, அது வந்து ஸ்டாட்டிக்காக ஒரே ரீடிங் காட்டாது. சரிங்க சார். நீங்கள் முதல் நாள் என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் மறுநாள் சுகருக்கு டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்க. அதனால தான் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் சுகர் லெவல் பார்க்குறாங்க, HbA1c அப்படிங்கிற ஒரு அந்த ஆவரேஜ் லெவல் எவ்வளோ இருக்குது, அது வந்து பிலோ 6 இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நார்மல் அந்த டெஸ்டிங் ப்ராசஸ் கூட வந்து அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து 220 இருந்துச்சு, மறுநாள் 160 இருக்குது அப்படின்னும் போது அன்றைய உணவு உங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் மறுநாள் தெரியும். என்னோட ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, சுகர் அப்படின்னு வந்த உடனேவே அல்லது சுகர் நமக்கு இருக்குன்னு ஏதோ ஒரு காரணத்தினால தெரிஞ்சுக்கிட்ட உடனே டாக்டர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ நாமளே சில முடிவுகளுக்கு வரோம். இனிமேல் நாம் இனிப்பு சாப்பிடக்கூடாது, லைஃப் டைம் மருந்து எடுத்துக்கணும், உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில முடிவுகளுக்கு நாம் வந்துடுறோம். சரி, சுகர் அப்படிங்கிற அந்த ஒரு நோயை பற்றிய ஒரு அடிப்படை எண்ணம் இதுதான். இந்த நோய் வந்தால் இதை குணமாக்கவே முடியாது, கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும் அப்படின்லாம் வந்து இப்போ நமக்கு எல்லா தரப்புல இருந்தும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம மனசில் ஆழமாக பதிந்து போன ஒரு விஷயம். அக்கார்டிங் டு அக்கிபங்க்சர், டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு நோயே இல்லை. அதாவது எனர்ஜி இம்பேலன்ஸ், உயிர் சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நாம் அதை நோயாக உணர்கிறோம். அந்த சமநிலை பாதிப்பை சரி பண்ணிட்டோம்னா நமக்கு நோயே இல்லை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். எந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுமே நமக்கு இது குணமாயிடும், 1 மாதம் சிகிச்சையில் குணமாயிடும், 2 மாதம் சிகிச்சையில் குணமாயிடும் நம்புகிறாங்களா? நிச்சயமாக இல்லை. நம்ம வாழ்நாள் முழுதும் மருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான எண்ணத்தோடு அவங்க வாழும்போது அந்த நோயிலிருந்து அவங்க வெளிவரவே முடியாது. ஆக என்னை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையானது என்னன்னா மனமாற்றம். இந்த நோயிலிருந்து நாம் வெளிவர முடியும் அப்படிங்கிறத முதல்ல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, நம்முடைய ஆக்ஷன் ஃபாலோஸ் தாட் அப்படின்னு சொல்லுவோம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலாக்கம் பெறும். அதனால் சர்க்கரை நோயிலிருந்து வெளிவருவதற்கு எனர்ஜி ஹீலிங்ஸ் வந்து நிறைய பயன் தருது. நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி உடற்பயிற்சி செய்து இயற்கையாகவே நாம் அந்த நோயின் பிடியிலிருந்து வெளிவர முடியும். இதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்க துவங்கணும். சரி, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். பிரேக்குக்கு முன்னாடி சலாவுதீன் வாகாப் சார் கிட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். தொடர்ந்து இன்னொரு நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் செந்திலா மேடம், திருவாரூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக நான் தெரிஞ்சுக்கணும் மேடம். என்னோட வயசு 42. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட பிரச்சனை என்னன்றது நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. என்னோட முதுகெலும்போட கடைசி பகுதி வந்து நரம்பு அழுத்துதுன்னு சொல்றாங்க சார். சரிம்மா.
அதனால உங்களுக்கு அந்த வலி கால்களில் பரவுதாம்மா? வலி இருந்துகிட்டே இருக்கு சார். இது எல்லாமே வலது தொடையில தான் சார் இருக்கு எனக்கு. சரிங்கம்மா. Varicose vein. அதாவது அதை தான் நான் கேட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த கடைசி பகுதியில் வந்து நரம்பு அழுத்துது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இல்ல சார், நான் இப்போ நானும் நரம்பு சம்பந்தமா நமக்கு வெரிகோஸ் வெயின் நான் நரம்பு சம்பந்தமா தான் சார் யோசனை பண்ணேன். நேற்று தான் சார் MRI ஸ்கேன் எடுத்துருக்கிறேன். சரிங்கம்மா. அந்த வலி எந்த நேரமும் எனக்கு இருக்குது சார். அந்த எலும்போட கடைசி பகுதி, முதுகெலும்பு தண்டோட கடைசி பகுதி வந்து ஏதோ நரம்பு அழுத்துதுன்னு டாக்டர் சொன்னார் சார். ஓகேம்மா, எனக்கு புரியுது. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்கிறீங்களா? சரிங்க சார். இப்போ உங்கள் கால்களில் வந்து வலி பரவுதா? இருக்கு சார், குதிகால் வரைக்கும் இருக்கு சார். இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஃபினட்டாக நீங்கள் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. உங்களோட யூட்ரஸ் ரிலேட்டட் எனர்ஜி வந்து பாதிச்சிருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து மாதவிலக்கெல்லாம் ஒழுங்காக இருக்காமா? 28 நாள்ல வருது சார். எத்தனை நாளைக்கு இருக்கு? 2 நாள் படும் சார். 2 நாள் ப்ளீடிங் ஓகேம்மா, இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு வெள்ளைப்போக்கு இருக்கா? இருக்கும் சார். எப்பயாவது அந்த செர்விக்ஸ் இன்ஃபெக்ஷன்ங்கிறது எனக்கு வரும் சார். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி வந்துடும் சார். சரிங்கம்மா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ அந்த ஸ்பைனல் கார்டினுடைய அந்த அடிப்பகுதியில் ஏற்பட்டிருக்க இந்த பாதிப்புக்கு அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஒரு 6 வீக்ஸ் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. வலி குறையிற வரைக்கும் தொடர் சிகிச்சை எடுத்துக்குங்க. இந்த போன் ஸ்ட்ரக்சர்னுடைய அந்த பாதிப்பும் நீங்கிடும். ஸோ அந்த ரிலாக்ஸ் ஆன உடனே உங்களுக்கு அந்த நர்வில் இருக்கிற ப்ரெஷரும் வந்து குறைஞ்சிடும், வலிகள் நீங்கிடும். முக்கியமாக உங்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து நீங்கும். உங்களுடைய மெனோபாஸ்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த எல்லா சிச்சுவேஷன்லேயும் எல்லா பாதிப்புகள்லேயும் இருந்து நீங்கள் 100% வெளிவர முடியும். அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமானது. இந்த கண்டிஷனில் தாராளமாக நீங்கள் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? புதுக்கோட்டையிலேருந்து யாஸ்மின் பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, நீங்க தொடர்ந்து பேசலாம். உங்களோட பிரச்சனை என்னன்றதை நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் வாகாப் லைன்ல தான் இருக்காங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 22 சார். சரி. எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் முட்டி அப்புறம் வந்து குதிங்கால் மொழிக்கு கீழே குதிங்கால் ரொம்ப வலியா இருக்கு. தூங்கி எந்திரிச்சா ரொம்ப அந்த கால் வலி தாங்க முடியல. கால் ஊண்டவே முடியல. ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு கொஞ்சம் பெட்டரா தெரியுது. அது எதனால சார்? மேரேஜ் ஆயிடுச்சாம்மா? ஆயிடுச்சு. குழந்தைங்க இருக்காங்களா? இல்ல, 1.5 year தான் ஆகுது. மேரேஜ் ஆகி 1 வருஷம் தான் ஆகுதா? 1 வருஷம் சார். ஓகேம்மா, நீங்கள் வந்து இந்த குதிகால் வலிக்கு நீங்கள் வந்து அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஒரு சில நாட்கள்லேயே அந்த வலி குறைஞ்சிடும். உங்களுக்குமே கூட யூட்ரஸ் ரிலேட்டட் பிரச்சனை இருந்தால் இந்த வலி வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சார். எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்கு. அதாம்மா, நீங்கள் அதாவது ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து மாதவிலக்கு வந்து அந்த சைக்கிள் ரெகுலராக அதே டேட்டில் வந்துட்டா நார்மல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க. அதில் வந்து நிறைய சில நிலைகளை நீங்கள் பார்க்கணும். அதாவது அந்த 27 to 33 டேஸ்க்குள்ளே மாதவிலக்கு இருக்கணும். குறைந்தபட்சம் 3 நாட்கள் முதல் 5 நாட்கள் வரைக்கும் மாதவிலக்கு இருக்கலாம். இடைப்பட்ட நாட்களில் 10 நாள் வரையும் கூட வரும் சார். 10 நாள் 11 நாள் வரையும் கூட வரும். ஒரு சில மந்த் 10 நாள் 11 நாள் வரையும் கூட வரும் சார். அதுதான் நான் சொன்னேன். இப்போ அதை நீங்கள் வந்து இந்த பெண்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்துட்டாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம், கர்ப்பப்பை பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. அது தவறு. இப்போ இவங்க கூட முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாதவிலக்கு 10-11 நாள் போகுது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இட்ஸ் அ நோன் ப்ராப்ளம். ஸோ 3 முதல் 5 நாட்களுக்கு அந்த மாதவிலக்கு இருந்தால் இட் இஸ் நார்மல். அதை விட குறைவாகவோ அதற்கு அதிகமாகவோ இருந்தால் அதுவும் பிரச்சனை தான். அது மட்டும் இல்லாமல் மாதவிலக்குக்கு இடையிலோ துவங்கும் போதோ அல்லது முடிந்த பின்போ வெள்ளைப்படுதல், ஒயிட் டிசார்ஜஸ், லிக்கோரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது வெஜினல் டிசார்ஜ் இருந்தால் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. உடனடியாக நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கணும். வெள்ளைப்போக்கு அப்படிங்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் ஃபெனோமினா. எனக்கு இருக்குது, நம்முடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, எதிர் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு இருக்குன்றதுனால அதை ஒரு சாதாரண விஷயமாக அதை முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுடுறாங்க. இது மிக தவறு. 3வது விஷயம் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும்
எந்த வலி ஏற்பட்டாலோ, கை கால் குடைச்சல் ஏற்பட்டாலோ, மூட்டுகளில் வலி ஏற்பட்டாலோ, கழுத்து முதல் உடலினுடைய பின்பகுதியிலேயே வலி எந்த இடத்துல ஏற்பட்டாலும் சுண்டு விரல் வரைக்கும் அந்த சக்தி ஓட்ட பாதை நீண்டு செல்லுது. அந்த இடத்துல எங்கே வலி இருந்தாலுமே கர்ப்பப்பை பாதித்து இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர முடியும். இந்த பிரச்சனைக்கு அக்கிபங்க்சர் ஒரு அற்புதமான நிவாரணம் வழங்கக்கூடியது. எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் தேவையில்லை. உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நீங்கள் நார்மலாக ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்காக எந்த விதமான தனிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவையில்லை. அதனால் ரொம்ப இயல்பாக நிவாரணம் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த குறிப்பிட்ட பேஷண்ட் வந்து இன்னும் கர்ப்பமாகாமல் இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு இது கூட அவங்க கர்ப்பமாகாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைக்கும். அதனால தான் அக்கிபஞ்சரை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்கிறோம், இட் கிவ்ஸ் ஹோலிஸ்டிக் க்யூர் ஃபார் பாடி, மைண்ட் அண்ட் சோல் அப்படின்னு. ஸோ 3 நிலைகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சிகிச்சைக்கு உண்டு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக இன்றைக்கி வந்து 2 ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஒரு காலருக்கு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். தேங்க்யூ.